வணக்கம். ஒரு நிமிட மௌன அஞ்சலியுடன் நம்ம இங்கு எமது அழைப்பை ஏற்று வருகை வந்திருக்கும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் இணைத் தலைவருமான செல்லமடைப்பான அண்ணன் அவர்களே, தமிழ் தேசிய முன்னணியின் இணைப்பாளர் மரியாதைக்குரிய ஜோன்சன் அவர்களே, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் நிர்வாக உறுப்பினர் ஜேம்சன் அவர்களே, அதேபோன்று நானாட்டான் இளைஞர்களின் அழைத்ததன் நோக்கம் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் தலைவர் முன்னிலையிலே உங்களுக்கான சத்திய பிரமாணத்தை செய்து கொண்டு வரப்போன்ற பிரதேச சபை நகரசபை கூட்டங்களிலே நீங்கள் அந்த உறுதிமொழி கடிதத்துடன் பங்கேற்க வேண்டும் என்பதை நோக்கமாக கொண்டு, அதேபோன்று ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடன் இணைந்திருக்கும் புதிய கூட்டணியாக மக்கள் முன்னணியின் இணைப்பாளர் அவர்களும் இன்று வருகை தந்திருக்கின்றார். உண்மையிலேயே நாங்கள் ஒரு பாரிய பலத்துடன் இந்த பிரதேச சபை நகரசபை உருவாக்கத்திலே நிர்வாகத்திலே கலந்து கொள்ள இருக்கின்றோம். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் 13 உறுப்பினர்களாக நாங்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றோம். ஆனால் இப்பொழுது எங்களுக்கு கூடிய பலமாக நானாட்டான் இளைஞர் கட்சியின் 2 உறுப்பினர்களும், அதேபோன்று தமிழ் தேசிய ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் சத்திய பிரமாணம் பொதுமக்கள் சாட்சியாக இம்மண்ணிற்காக உயிர் நீத்த அனைத்து போராளிகள் சாட்சியாக இந்த மண்ணின் மக்களுக்கும் நாம் கொண்ட கொள்கைக்கும் எந்த தருணத்திலும் பங்கம் விளைவிக்காத வகையிலே நகரசபை பிரதேச சபை உறுப்பினராக உறுதி கூறுகின்றேன். மேலும் கட்சி எடுக்கின்ற நிலைப்பாட்டில் நிலைத்தன்மையாகவும் உறுதுணையாகவும் உறுதியாகவும் இருப்பேன் என சத்தியம் கூறி உறுதியெடுத்துக் கொள்கின்றேன். யாரும் Rajeswar. Okay. Lawrence.
பிரேம்குமார். அஜந்தன். வகிதரன். Robert Jonathan. எல்லாருக்கும் வணக்கம். இந்த தேர்தலில், இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களில் மக்களுடைய எதிர்பார்ப்பு, மக்களுடைய சிந்தனை, நாங்கள் எல்லாரும் ஒன்றாக ஒரு கூட்டுக்குள் வர வேண்டும் என்ற அடிப்படையிலே தங்களுடைய வாக்குகளை அளித்தார்கள். அந்த வகையிலே வடக்கு கிழக்கிலே குறிப்பாக எங்களுடைய பிரதேச சபைகள், நகர சபைகளை நாங்கள் ஒரு கூட்டாக ஜேவிபியினுடைய ஆட்சி அமையக்கூடாதென்ற ரீதியிலே தமிழ் தேசியத்தை நேசிக்கின்ற கட்சிகளோடு இணைந்து செயற்படுவதென்ற மக்களுடைய ஆணையை நாங்கள் தொடர்ந்து செய்து வருகிறோம். அந்த வகையிலே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பும் ஜனநாயக மக்கள் முன்னணியும் நேற்றைய தினம் நாங்கள் ஒன்றாக செயற்படுவதென்ற ஒப்பந்தத்தை நாங்கள் கையொப்பமிட்டிருக்கின்றோம். அதே போல் இன்றைய தினம் மன்னார் சுயாதீன இளைஞர் கழக சுயேட்சை குழுவும் எங்களோடு இணைந்திருக்கிறது. இந்த அடிப்படையிலே நாங்கள் தமிழிசை கட்சியோடும் பேச இருக்கிறோம். ஆகவே இந்த ஆட்சி முறையானது எங்களுடைய முழு எதிர்ப்பும் இந்த ஜேவிபி அரசாங்கத்தினுடைய கபடத்தனங்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டவர்களாக இல்லாது, எங்களுடைய தேசத்திலே நாங்கள் ஆட்சி அமைக்கக்கூடிய, எங்களுடைய தேசத்திலே எங்களுடைய மக்களுடைய, எங்களுடைய தேசத்திலே எங்களுடைய நிலங்களை பாதுகாக்கின்ற இந்த தென்னிலங்கை அரசாங்கம் எங்களுக்கு எதிராக செய்கின்ற அனைத்து விடயங்களையும் மக்கள் ஆணையின் பிரகாரம் ஒன்றாக இணைந்து செயல்படுவதென்ற தீர்மானத்தின் அடிப்படையிலே நாங்கள் இன்றைக்கு ஒன்று கூடியிருக்கின்றோம். அந்த வகையிலே நாங்கள் இன்றைய தினம் தமிழிசை கட்சியோடு நாங்கள் பேச இருக்கின்றோம். இப்படி நாங்கள் ஒன்றாக இந்த ஜேவிபியை புறந்தள்ளி ஆட்சி அமைப்பதென்ற பேச்சுவார்த்தையை நாங்கள் நடத்த இருக்கிறோம். அந்த வகையிலே எங்களை பொறுத்தமட்டிலே நாங்கள் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே இருப்பவர்கள். அந்த வகையிலே இன்றைக்கு ஒரு பாரிய கூட்டாக நாங்கள் செயல்படுகின்ற இந்த நேரத்திலே தமிழரசு கட்சியையும் நாங்கள் பேசி என்ன இந்த விடயத்திலே மக்களுடைய ஆணையை நாங்கள் பெற வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. அந்த வகையில் நாங்கள் இன்றைக்கு ஒரு அணியாக ஒன்றிணைந்து இந்த ஆட்சி அமைப்பதற்கான முயற்சிகளை நாங்கள் செய்து வருகின்றோம். இதைவிட மேலான ஒரு விடயம், இந்த ஆட்சி அமைப்பதற்கு மேலாக இந்த அரசாங்கம் மன்னார் மாவட்டத்திலே கனிமண் அகழ்வு சம்பந்தமாகவும் மிக மோசமான நிலைப்பாட்டை கொண்டிருக்கிறது. அதுக்காக பணமும் ஒதுக்கி இருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே இந்த எங்களுடைய மன்னார் மாவட்டத்தை நீருக்குள் மூழ்கி அடிப்பதற்கான
சூழ்நிலையை ஒரு காலம் நாங்கள் உருவாக்க முடியாது என்பது எங்கள் எல்லோருடைய திடமான சின்னமாக இருக்கிறது. ஆகவே நாங்கள் இதை முற்றாக எதிர்க்கிறோம். அந்த வகையிலே எங்களுடைய மன்னார் மாவட்டத்தை புதைக்கின்ற செயல்பாடுகளிலே யார் வந்தாலும் அதை நாங்கள் மூர்க்கமாக எதிர்ப்போம் என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன். ஆகவே அரசாங்கம் நினைத்துவிடக்கூடாது, மக்களுடைய ஆணை நாடாளுமன்றத்திலே பிரதிநிதித்துவம் கிடைத்த பிறகு தாங்கள் எதுவும் செய்துவிடலாம், எல்லா விடயங்களிலும் தமிழ் தரப்பிலே நாங்கள் கை வைக்கலாம் என்று நினைத்தால் அது பகல் கனவாக இருக்கும். ஆகவே மக்களுடைய விருப்பம் ஆணையெல்லாம் நாங்கள் ஒன்றாக சேர்ந்தால் எங்களுடைய தேசத்தை நாங்களே காப்பாற்றலாம் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு எங்களுடைய மக்கள் இருக்கிறார்கள். ஆகவே மன்னார் மாவட்டத்தை பொறுத்தமட்டிலே மன்னார் மாவட்டத்திற்கு இழைக்கப்படுகின்ற அநீதிகள் அத்தனையும் எங்களுடைய இந்த ஒற்றுமையான தேசியத்தை நேசிக்கின்ற கட்சிகள் அத்தனையும் மக்களோடு சேர்ந்து போராடுவோம். ஆகவே இந்த விடயத்திலே நாங்கள் ஒற்றுமையாக இந்த எதிர்ப்பை நாங்கள் செய்ய தயாராக இருக்கிறோம் என்பதை நான் இங்கு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். ஆகவே இந்த நிகழ்வானது கூடுதலாக எங்களோடு இன்றைக்கு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்போடு பல பேர் இன்றைக்கு நாங்கள் கூட்டாக இணைந்து செயல்படுகின்ற அந்த நிலைப்பாட்டை நான் இன்றைக்கு நீங்கள் எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த வகையிலே மன்னார் மாவட்டத்திலே ஜேவிபியை தவிர ஏனையவர்களோடு இணைந்து ஆட்சி அமைப்பது எப்படி என்பதை நாங்கள் ஆராய்ந்து அதற்கான முடிவை எடுப்போம். நிச்சயமாக இந்த அரசாங்கத்துக்கு ஆதரவாக இந்த கூட்டமைப்பு ஒரு காலம் தன்னுடைய கையை உயர்த்தாது என்பதை இங்கு ஆணித்தரமாக சொல்லி முடிக்கின்றேன். நன்றி. மக்கள் சக்தியை விட மற்ற எல்லாரோடையும் சேர்ந்து ஆட்சி அமைப்புன்னு சொல்லியிருக்கீங்க. அதில் ஐக்கிய மக்கள் சக்தியும் இருக்குது. இந்த ஏனைய நிறைய இடங்கள்ல கணிசமான ஆசனங்களை பெற்றிருக்காப்பா. ஐக்கிய மக்கள் சக்தியோடையும் நீங்கள் ஆட்சி அமைக்கிறதுக்காக பேசுவீங்களா? அது சம்பந்தமாக இல்லை, எங்களை பொறுத்த மட்டும் வடக்கு கிழக்கு மாவட்டங்களிலே ஆட்சி அமைக்கின்ற வழிமுறைகளை நாங்கள் கையாள வேண்டும். ஆகவே அந்த வகையிலே இங்கே தமிழ் தரப்போடு அது பெரும்பான்மை கட்சிகளாக இருந்தாலும் இங்கே இருக்கின்ற தமிழ் தரப்புகளோடு நாங்கள் பேசி ஒரு இணக்கப்பாட்டுக்கு வந்து ஆட்சி அமைக்கின்ற ஜேவிபியை ஓரங்கட்டுகின்ற நிலையிலே ஆட்சி அமைக்கின்ற சூழல்கள் வந்தால் நாங்கள் அதை பரிசீலிக்கத்தான் வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. அதே நேரம் நீங்கள் தமிழரசு கட்சியை சந்திக்க இருக்கீங்கன்னு சொன்னீங்க. இப்போ தமிழரசு கட்சியில் எந்த அடிப்படையில் பேச்சுவார்த்தை நடத்த போறீங்க? எத்தனை சபைகளை நீங்கள் கேட்க போறீங்க? யாரோட கலைக்க போறீங்க? ஏற்கனவே யாழ்ப்பாணத்தில் சுமந்திரனோட நடைபெற்ற அந்த கடைத்துவமான அதை தோல்வி அடைஞ்சிருக்கு. இப்போ இந்த எந்த அடிப்படையில் நீங்கள் இங்கே பேச போறீங்க? இல்லை, எங்களை பொறுத்தமட்டிலே மன்னார் மாவட்டத்தை பொறுத்தமட்டிலே நாங்கள் தமிழரசு கட்சியோடு பேசுகின்ற ஒரு சூழலை நாங்கள் உருவாக்க வேண்டும். அந்த வகையிலே நாங்கள் அவர்களோடு பேசுகின்ற போது என்னென்ன சபைகளை நாங்கள் கோருகிறோம் என்பதை அவர்களோடு நாங்கள் பேசுவோம். ஆகவே எங்களை பொறுத்தமட்டிலே யாரையும் புறந்தள்ளி செயல்படுகின்ற சூழலை நாங்கள் உருவாக்கப் போவதில்லை. அவர்கள் விலகிச் சென்றுகின்ற சூழல் ஏற்படுமாக இருந்தால் அதுக்கு நாங்கள் பொறுப்பு ஆளர்களாக மாற முடியாது. அந்த வகையிலே நாங்கள் அவர்களை விட்டுவிட்டோம் என்ற ஒரு சூழலை நாங்கள் நினைத்து பார்க்காமல் நாங்கள் அவர்களோடு பேசுகின்ற ஒரு சூழலை உருவாக்குவது சால சிறந்தது என்று நான் நினைக்கின்றேன்.